கிங் பாய்ஸ் வச்சு விடலான்னுட்டு வச்சிருக்கோம் நாங்க. ஆனா நிறைய பேர் அது அண்ணா இறந்தா அப்படி தம்பி இருக்கிற அப்படி உங்களுக்கு ஆமா. தம்பி வந்து எல்லா பண்டிகையில 2 வருஷமா எப்படி உங்களுக்கு வந்து ஆரவாரமா பண்ணுது பண்டிகை? ஒரு பண்டிகை இல்ல 8 பண்டிகை பண்ணிருக்கு. ஒரு பண்டிகையிலும் கடிச்சிருக்கிறது இல்ல. ஆனா டாப் பண்ணான் போதும் ஷான்மாவில் என்ன அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி? ஆளுங்களை வந்து ஒரு ஆள் வந்து போட்டுட்டு கீழே தள்ளிடுச்சு. ஆனா ஒரே ஆள் பிடிச்சிட்டு போலாம். இல்ல நாங்க இல்லன்னா கூட 50 பேர் இல்லைன்னா பிடிக்க முடியாது. அதுதான் காலை அது வந்து ரொம்ப எல்லாரும் காலை எதிர்பார்க்கறது தான் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அண்ணா என்னன்ற அப்படி ஒரு ஆளு அவர் காலை உரிமையால ஒரு ஆள் இருந்தா நான் ஒரு ஆள் பண்டிகை பண்ணிடுவேன். இல்லையானா 50 பேர் இருந்தாலும் தொட்டு பார்க்க முடியாது இந்த காலைன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நீங்க இந்த 2 வருஷமா உங்களால மறக்க முடியாத பண்டிகைனா எந்த பண்டிகை டாப்பு? மறக்க முடியாம பண்டிகைன்னா வந்து ஆளுங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அடி ஜாஸ்தி அடி. ஆனா படுத்த ஆளு எலும்புல. ஆனா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்கான். நாங்களும் பார்த்தோம் போயிட்டு. ஆனா வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா ஆளுங்களும் சேஃப்டியா இருக்கணும். நாங்களும் பாக்குறோம். மாட்டுக்கும் சேஃப்டியா இருக்கணும், ஆளுங்களும் சேஃப்டியா இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை எல்லாருக்கும் எல்லா கால உரிமையெல்லாம் இருக்கணும். அவர் என்ன என் மாடு அடிச்சிச்சு அது எனக்கு பெருமை கிடையாது. ஆனா முடிஞ்சளவு காலை மாடு பிடிக்கிற வீரர்களும் சேஃப்டியா இருங்க அதுதான் சொல்றாரு. ஸோ பெரிய அந்த மனசுக்கு வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கணும் நான். ஏன்னா ஒரு மாடு அடிச்சு கீழே விழுந்தா கைத்தட்டி வாழ்த்தவங்க எவ்வளவு பேரு. ஆனா ஒரு தப்பு நம்ம மாடு தப்பு பண்ணிச்சுன்னு உணர்ந்து சொல்றது வந்து அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஆனா வாழ்த்துக்கள் தல இந்த விஷயத்த சொன்னதுக்கு. ஏன்னா நீயும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற விஷயத்துல இந்த காலத்துல ரொம்ப பெரிய நன்றி சொல்லலாம். சரி, நீங்க எப்படி இது ஏன் நீங்க ஒரே ஆளை கொண்டு போறீங்க? நீங்க கூட இருக்கிற நண்பர்கள் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? என்ன நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட ஒரே ஆளு தான் இருக்கிறீங்க. என்ன கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஒரே ஆள் பிடிச்சிட்டு போனோம்னா இப்போ கூட இருக்கிற ஆளுங்களே வராங்க இல்லன்னுல. அவங்க வந்து சின்ன பசங்க பிடிக்க முடியாது அவங்க கையில. அதுக்கு வந்து இந்த வாட்டி கிங் பாய்ஸ் வச்சு விடலான்னுட்டு வச்சிருக்கோம் நாங்க. ஆனா நிறைய பேர் வேணும். இந்த வாட்டி டாப் பண்டிகை பண்றோம். ஆனா வந்து நெக்ஸ்ட் யார் எப்படி பண்ணாலும் சரி நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து டாப் பண்டிகை பண்றோம் இந்த வாட்டி. ஆனா வந்து நெக்ஸ்ட் அது தோரணம் இந்த பக்கம் 2 பக்கம் தோரணம் கட்டுறாங்க. அந்த சென்டர்ல பிடிக்கணும்னுட்டு நாங்க கேட்டுக்கிறோம். எல்லா கால உரிமையாளர் அதுதான் சொல்றாங்க. கிராஸ்ல பிடிக்க கூடாது, கட்டிங்கில தோரந்துக்குள்ள பிடிங்கன்னு எல்லா காலை உரிமையில அதை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள மனசு கஷ்டத்தை சொல்றாங்க. நம்ம வந்து எதுவுமே சொல்லி கொடுத்தவொன்னு சொல்றதில்ல. உள்ள பிடிச்சிங்கன்னா சந்தோஷம், தட்டி கொடுத்து நான் வந்து தூக்கி விட்டு போறேங்க, உள்ள பிடிச்சி நேர்மை பிடிச்சிங்களான்னு தான் சொல்றாங்க. ஸோ நன்றி. ஏன்னா புல்கேச்சருக்கு இது வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்களும் ஒரு காலை